ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நம்ம சமையலை வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கிற மாதிரியும், அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைமில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் இன்னைக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி கண்டென்ட் வந்து தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவ அப்படியே உங்க வேலைக்கு போற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இப்ப தான் வந்து இந்த மாதிரியான கன்டென்ட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுனால, நம்ம சமையலுக்கான பேசிக்கான ஒரு சில குட்டி குட்டி ஐடியாஸ்ல இருந்தே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். எடுத்த உடனே ஹெவியான ப்ரிப்பரேஷன் வந்து எதுவும் நான் போடல. போக போக வந்து அது எல்லாமே வீடியோல வந்து ஆட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புளிய வந்து முன்னாடியே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டான சுடுதண்ணீல வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா நமக்கு ஊறி வந்துரும். ஊறின புளியில இந்த மாதிரி புளியோட விதை, அதுக்கப்புறம் வந்து அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே வந்து நம்ம புளிய வந்து சமையலுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சில வேளைகள்ல நம்ம வந்து ஊற வைக்க வந்து மறந்துருவோம். ஸோ அத முன்னாடியே நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சமையல்ல டக்குன்னு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு புளி சாதம் தாளிக்க போறீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அரைச்சு எடுத்துட்டு வந்த புளிய இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி, இல்ல ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா, அந்த புளியோட அந்த திக்கான பேஸ்ட் மட்டும் உங்களுக்கு அடியில வந்து தங்கிடும். ஒரு சில நாறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலேயே வந்து தங்க ஆரம்பிச்சுரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபுல்லா வந்து அடியில பேஸ்ட் ஃபுல்லா வந்துருச்சு. மேல இந்த நார் வரைக்கும் நமக்கு கலெக்ட் ஆயிருச்சு. இத கூட நீங்க வந்து தூக்கி போடாம ரசம் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா, இத ரசத்துக்கு நீங்க கரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப பித்தள பாத்திரம் ஏதாவது வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அத யூஸ் பண்ணி நீங்க வந்து பித்தள பாத்திரத்தையும் வந்து தேய்ச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த புளி பேஸ்ட் வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இல்லையா? ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இத அடுப்புல வச்சு காய்ச்சி அப்படியே வந்து ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ்ட்ட ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இத வந்து அப்படியே அந்த மாதிரி மோல்டெல்லாம் நம்ம வந்து வீட்ல கண்டிப்பா வச்சிருப்போம். அதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம வந்து வச்சிடலாம். ஐஸ் கியூபெல்லாம் போடுறதுக்கு ட்ரே வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது கூட உங்களுக்கு தேவைப்படாத நேரங்கள்ல இந்த மாதிரி புளி வந்து பேஸ்ட்டு ஊத்தி வைக்கிறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து வைக்க போறேன். அதாவது ஃப்ரீசர்ல வந்து வச்சு விட்டுருங்க. ஒரு ஓவர் நைட் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் காலைல பார்க்கும்போது நல்லாவே இது வந்து செட் ஆகி வந்திருந்துச்சு. இத வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சமைக்கிற டைம்ல டக்குன்னு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. டக்குன்னு ஏதாவது ஒன் பாட் ரைஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னாலுமே, நீங்க வந்து இத யூஸ் பண்ணி நீங்க ஒரு புளி சாதம் கூட வந்து சூப்பரா டக்குன்னு நெனச்ச உடனே வந்து ரெடி பண்ணிடலாம். புளி கரைசல் மட்டும் ரெடியா இருந்ததுன்னா, தாளிச்ச உடனே நம்ம வந்து புளிய இந்த மாதிரி ஒரு கியூப் இல்ல 2 கியூப் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு ரைஸுமே வந்து சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிகினர்ஸ் கூட இப்போ தான் புதுசா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வேலைக்கும் போறாங்க, வீட்ல சமையலும் பார்த்துக்கணும் அப்படின்னும்போது, இந்த மாதிரி பேசிக்கான குட்டி குட்டி ஐடியாஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் நம்ம வந்து சமையல்ல வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான பயிர் வகைகள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தாலுமே, இதெல்லாம் ஊற வச்சு சமைக்கணும், சாப்பிடணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு டைம் வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரியான விஷயங்கள சாப்பாட்டுல சேர்த்துக்கிறதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீட்ல இருக்கிற லேடீஸா இருந்தா கூட, சட்டுன்னு நம்ம வந்து முன்னாடியே யோசிச்சு நம்ம சமைக்க மாட்டோம் இல்லையா? சில நேரம் கிச்சன்ல போய் நின்னுட்டு தான் நம்ம வந்து யோசிப்போம். அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பூரி செய்றோம், இல்ல சப்பாத்தி செய்றோம், இல்ல ரைஸ் வந்து வைக்க போறோம். அதுக்கு ஒரு காரக்குழம்பு வைக்கணும் அப்படின்னாலுமே, இந்த மாதிரி பட்டாணி ஐட்டம்லாம் சேர்த்து கூட போட்டு நம்ம ஒரு காரக்குழம்போ, இல்லன்னா இப்போ வந்து சப்பாத்தி, பூரிலாம் செய்றீங்க அப்படின்னா, ஒரு குருமா ரெசிபியோ கூட நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே மிக்ஸ்டா வந்து வரும். இது வந்து நான் டிமார்ட்ல தான் வந்து வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ, இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து கன்டினியூஸா நான் வந்து வாங்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, அது வந்து நமக்கு நெறைய பட்டாணி அதில வந்து கடலை எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால, அது ஒண்ணு சேர்த்து நம்ம ஒரு குருமா செஞ்சோம் அப்படின்னாலுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் ஒரு நைட்டு ஃபுல்லாவே நான் வந்து ஊற வச்சு, மறுநாள் காலையில தண்ணிய வடிகட்டிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம நெனைக்கிற நேரத்துக்கு நம்ம என்ன ரெசிபி வேணும்னாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இத வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மீஷோல இருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. இது வந்து நமக்கு ஸ்பேஸும் வந்து ஃப்ரிட்ஜில நம்ம வந்து வைக்கும்போது அதிகமா எடுக்காது. இத வந்து நம்ம சைட் டோர்லயே வந்து அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.
இது வந்து நம்ம வெறும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு வைக்கிறது கூட இல்லாம, நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன் இந்த மாதிரியான முக்கியமா நம்ம சமையலுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா வெஜிடபிள்லாம் கூட இப்போ மறுநாள் நீங்க வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்ல, சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா, முதல் நாளே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட நீங்க வந்து கட் பண்ணி இதில ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்க மறுநாள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 306 அந்த ரேஞ்சுக்கு தான் எனக்கு வந்து கிடைச்சது. இப்போ ஊற வச்சு எடுத்திருந்த கடலை எல்லாத்தையுமே, அந்த பட்டாணி ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து தண்ணிய வடிகட்டிட்டு, இந்த மாரி ஒரு காட்டன் ஷால்ல போட்டு வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துல நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். அந்த தண்ணி மட்டும் நமக்கு வந்து அந்த காஞ்சுச்சுன்னா போதும். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க போறோம் இல்லையா? 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சு யூஸ் பண்ற கேப்லயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா அது வந்து மொள கட்டியும் வந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து மொள கட்டின தானியங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில இன்னைக்கு தோசைக்காக அந்த மாதிரி கொஞ்சமா இந்த பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில அவசரமா நீங்க ஆஃபீஸ் கிளம்புறீங்க அப்படின்னும்போது, இப்போ கொண்டக்கடலை இருந்தது அப்படின்னா ஒரு புலாவ் வந்து பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி பட்டாணி ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குருமா பண்ணலாம். வேர்க்கடலைலாம் ஊற வச்சு வச்சிருக்கிறதுனால, காலையில நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லனாலும், ஒரு சுண்டல் மாதிரி கூட நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம். ஸோ வாரம் முழுக்க நீங்க வந்து ஹெல்த்தியாவே வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாவே வந்து சமைச்சு குடுக்கலாம். வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியா வந்து குடுத்தா மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அப்படியே வந்து நான் குருமாவுமே வந்து தாளிச்சு விட்டு, அதுவுமே வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் கையில தொட்டு காட்டுறேன் பாருங்க, சுத்தமா தண்ணி இல்ல. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த பாக்ஸ்ல நான் வந்து போட்டு வைக்க போறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, நான் இப்போ திரும்ப ஒரு 2 பாக்ஸ் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன் அப்டின்னா, ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு சிலதில வந்து நம்ம முன்னாடியே வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு சில பாக்ஸ்ல வந்து வெஜிடபிள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் 2 பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா சொல்லுங்க. நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும் அப்டின்னா லிங்க்க வந்து கிளிக் பண்ணி நீங்க இத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நமக்கு இதில போடுற அளவுக்கு வந்து குவான்டிட்டி நல்லாவே வந்து பிடிக்குது. தேவையான ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதில ஸ்டோர் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்படின்னா, தேவைப்படுற டைம்ல நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுனால தான் நான் இத வந்து வாங்கியிருந்தேன். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடமுமே நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில அதிகமா அடைக்காது. நீங்க ஃப்ரிட்ஜில வந்து யூஸ் பண்ணல, வெளியில வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, ஏதாவது மசாலா பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மசாலா பொருட்கள் கூட நீங்க வந்து இதில போட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நட்ஸ் ஐட்டம் எல்லாமே கூட நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பன்னீர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கிட்டு வந்த உடனே இத வந்து கட் பண்ணிட்டு, அத வந்து குட்டி குட்டி கியூபா வந்து நம்ம போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம நெனைக்கிற டைமுக்கு டக்குனு ஒரு பன்னீர் கிரேவியோ, இல்ல ஒரு பன்னீர் புலாவு, இல்லன்னா பன்னீர் வந்து வச்சு ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியா நம்ம வந்து பண்ணி குடுக்கலாம். எப்பவுமே வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இத வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஒரு தடவ தண்ணீல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மாதிரி புளிப்பு தன்மையா இருக்கும். ஒரு மாதிரி அந்த தண்ணி மாதிரி ஒழுகிட்டே இருக்கும். ஸோ, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து தண்ணி ஊத்தி நீங்க கழுவி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இத சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இதுவுமே காலையில நம்ம வந்து சீக்கிரமா நம்ம வந்து எழும்பல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது கூட, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டக்குனு குழந்தைங்களுக்கு ஒரு பன்னீர் ஃப்ரை வந்து பண்ணி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு புலாவ் வந்து பண்ணி குடுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்க வந்து நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் சரி, வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி ஹெல்த்தியா வந்து சமைச்சு குடுக்கலாம். இந்த மாதிரியான கன்டென்ட் வீடியோ வந்து போடலாமா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு இது இன்னும் நல்ல பெஸ்ட்டான ஐடியாவா வந்து ஷேர் பண்றேன். தேவையான சைஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முன்னாடியே இப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, டக்குனு நம்ம அவசரத்துக்கு எடுத்து சமைச்சுக்கலாம். இதே மாதிரி நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நான் முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா, மறக்காம சேனல்ல போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் இந்த மாதிரி பண்ணி வைப்பீங்க. ஆனா டைம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில போட்டு வச்சுருவீங்க.
அத கொஞ்ச நேரம் நீங்க வந்து டைம் எடுத்து நீங்க இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வர்ற 1 வாரத்துக்கு நீங்க வந்து ரொம்ப ஈஸியா உங்களோட வேலைகள முடிச்சுட்டு, நீங்களும் வந்து ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் போறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இந்த மாதிரி நான் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். இத வந்து நம்ம தேவைப்படுற டைம்ல எடுத்து இந்த மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இல்ல அரிசி மாவு இந்த மாதிரி எல்லாம் கூட கொஞ்சமா அந்த பன்னீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து புலாவ்லயும் சேர்த்துக்கலாம். இல்லன்னா சைட் டிஷ்ஷா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்ல குழந்தைங்களுக்கு வந்து இப்படியே வந்து நீங்க ஃப்ரை பண்ணி குடுத்தீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் அதிகமா நம்மளோட சாப்பாட்டுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனா அப்படி வாங்குன சின்ன வெங்காயத்த ஆசைக்கு நம்ம வந்து வாங்கி வச்சிருப்போமே தவிர, இத வந்து உரிக்கிறதுக்கோ, யூஸ் பண்றதுக்கோ நம்ம டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போட்டு வச்சிருப்போம். இது எல்லாத்தையுமே வந்து ஞாயித்துக்கிழமையில உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, சமைக்கும்போது நீங்க சின்ன வெங்காயமும் சேர்த்து சமைக்கலாம். இப்ப மீன் குழம்புலாம் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னாலுமே, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்ல. ஸோ இத வந்து உரிக்கிறதுக்கு, அதாவது சீக்கிரமா உரிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து தண்ணீல வந்து ஊற வச்சிருக்கேன். இன்னும் ரொம்ப குயிக்கா உரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைட்டான சுடு தண்ணீல வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க உரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்ணுலயும் தண்ணி வராது. அதே மாதிரி ரொம்ப குயிக்காவும் நீங்க வந்து உரிச்சு முடிச்சிடலாம். தண்ணீல போட்ட உடனே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அந்த தோலெல்லாம் ஊறிட்டு, அழகா அந்த மாதிரி உரிக்க வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கிலோ கணக்குல கூட வெங்காயத்த வந்து உரிச்சுட்டு, நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து தேவைப்படுற டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம்லாம் வந்து உரிச்சு ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால, இந்த மாதிரி அவசரத்துக்கு செய்யணும், 1 நாள் 2 நாள்ல காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தாராளமா நீங்க வந்து உரிச்சு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த மாதிரி வந்து செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து பூண்டுமே உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பூண்டும் வந்து நம்ம இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சமையல்ல குழம்புலயும் வந்து பூண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பூண்டு ஊறுகாய் பண்ண போறீங்க, இல்ல பூண்டு குழம்பு வைக்க போறீங்க, இல்ல ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அரைக்க போறீங்க அப்படின்னாலுமே, எதுக்கு வேணும்னாலும் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாரி இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே நான் வந்து ஒரு பாக்ஸ்ல கொட்டிட்டு, இதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் ஃப்ரிட்ஜில. இதெல்லாமே நம்ம வந்து வாரக்கணக்காவோ, மாசக்கணக்காவோ வந்து வச்சு யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு சிலர் கண்டிப்பா நெனைப்பீங்க, இதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அவசரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சுக்க போறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வெயில் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம எப்பவுமே அடிக்கடி ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்ல வந்து செஞ்சு குடிப்போம் இல்லையா? ஸோ இதில ஒரு லெமன் ரைஸ் தான் வந்து பண்ண போறீங்க அப்படின்னாலுமே, நம்ம இந்த மாதிரி லெமன் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா இப்படி வந்து பிழிஞ்சு அதோட சாறு வந்து எடுத்துக்கோங்க. லெமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில வச்சோம் அப்படின்னாலுமே, ஒரு வாரத்தில நமக்கு வந்து இது காஞ்சு போயிரும். அதே வெளியில வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த தோலோட கலரே வந்து மாறிட்டு அழுக ஆரம்பிச்சுரும். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் பல்க்கான குவான்டிட்டில லெமன் வந்து வாங்குனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அதோட ஜூஸ் எல்லாத்தையுமே தனியா வந்து எடுத்துக்கோங்க. இதையும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, டக்குனு நீங்க வந்து ஒரு லெமன் சாதம் செய்ய போறீங்க அப்படின்னாலுமே, நம்ம வந்து லெமன் இந்த ஐஸ் கியூப் நம்ம வந்து ட்ரே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில ஊத்தி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, டக்குனு ஒரு லெமன் ரைஸ் பண்ணலாம். இல்லன்னா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். எல்லாத்துக்குமே இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் எல்லா லெமனையுமே வந்து ஜூஸ் எடுத்துட்டேன். ரொம்ப திக்கா அதாவது ரொம்ப புளிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? அப்படியே நம்ம வந்து ஊத்தி வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் அதில வந்து லெமன் ஜூஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கியூப் வந்து நம்ம ஒரு ஜூஸ்க்கு வந்து போடுறோம் அப்படின்னாலுமே புளிப்பு அதிகமாயிருங்கிறதுனால, நான் கொஞ்சம் தண்ணி கலந்தும் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதே அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருந்ததுனால, அதில வந்து தண்ணியும் ஃபில் பண்ணிட்டு, இத வந்து நான் ஃப்ரிட்ஜில வந்து வைக்க போறேன். இது ஒரு ஓவர் நைட் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் காலையில பார்க்கும்போது சூப்பரா செட் ஆயிட்டு வந்துருந்துச்சு. ஸோ இதையுமே நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டக்குனு நம்ம வேலைகள ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். அப்படி இல்ல கெஸ்ட்டு வர்றாங்க, டக்குனு வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடுக்கணும் அப்படின்னாலுமே, நம்ம இந்த கியூப் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியான ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து பண்ணி வைக்கிற வேல தான். இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி வைக்கும்போது, அவசரத்துக்கு நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில இருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவசரத்துக்கு நமக்கு குயிக்கா ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டக்குனு இத வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ரூமோட டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம இத வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இத எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம வந்து டீ ஸ்ட்ரெயினர்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த பட்டருக்கு மேல வச்சுட்டு, அப்படியே துருவுற மாரி பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து துருவ வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியா வந்து சாப்பிடுறதே கிடையாது நெறைய பேரு. சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நெனைப்போமே தவிர, நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிடுறதுக்காக தானே, நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்லாம் வந்து நெனைக்கிறதே கிடையாது. இந்த அவசரமான உலகத்துல வந்து நம்ம சீக்கிரம் ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நெறைய பேர் வந்து நெனைப்பாங்களே தவிர, அவங்களோட உடம்பையோ, நம்ம சாப்பாட்டுல கவனம் குடுக்கணும் அப்படிங்கிறதையோ வந்து நெறைய பேர் மறந்து போயிருவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டிப்ஸ் வீடியோஸ் வந்து போடுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நடுவுலயும் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் ரீசென்ட் வீடியோலயும் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ அப்பளம்லாம் வந்து வாங்கிட்டு வர்றோம் இல்லையா? அப்பளம் ஒரு தடவ வாங்கிட்டு வந்துட்டு நம்ம டக்குன்னு அப்படியே எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அப்பளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்து மாவு வந்து நெறைய அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த உளுந்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எண்ணெயில போகும்போது, அந்த எண்ணெயுமே வந்து நெறைய அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு திப்பி திப்பியா உள்ளுக்குள்ள போயிட்டு கரை பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்படியே எண்ணெயும் வந்து அடியில கருகி போயிரும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய நம்ம வேற எதுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ, அந்த டஸ்ட் இருக்கிறதுனால அப்படியே நம்ம சில நேரத்தில கீழ வந்து கொட்டிருவோம். ஒரு சிலர் வந்து அத வடிகட்டிட்டு கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைய அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பளத்த வந்து ஒரு காட்டன் துணி வந்து வச்சுக்கிட்டு இப்படி தொடச்சு விட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கிற உளுந்து மாவெல்லாம் நமக்கு கீழ கொட்டிடும். அப்பளம் வந்து சுத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணி எண்ணெயில வந்து போட்டு பொரிக்கும்போது எண்ணெயுமே வந்து சுத்தமா இருக்கும். எண்ணெய் வந்து சுத்தமா இருக்கிறதுனால திரும்பவும் நம்ம வேற ரெசிபிக்கு கூட அந்த எண்ணெய வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில பிகினர்ஸ் இப்ப தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்ல இருக்கிற லேடீஸ்க்கும் கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன்ல போய் மண்டைய அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே நம்ம யோசிப்போம் சில நேரங்கள்ல. அந்த மாதிரியான டைம்ல நம்ம இப்படி வந்து முன்னாடியே ஒரு சில விஷயங்கள மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கிச்சன்ல நின்னு சமைக்கிற நேரமும் நமக்கு வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி ஹெல்த்தியா சமைச்ச மாதிரியும் இருக்கும். டக்குன்னு வேலைய முடிச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கான ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்ததுன்னா, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாரி கன்டென்ட் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம வீடியோல சொல்லுங்க. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்றேன். சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.